நோ பில்டர்ஸ், நோ கான்ட்ராக்டர்ஸ், யார்கிட்ட இருந்தோ இல்லாம டைரக்டா செல்லிங். இப்ப நான் இருக்கேன், என்கிட்ட இருந்து நீங்க வாங்குற மாதிரி ஒரு சிஸ்டர் கிட்ட இருந்து நம்ம டைரக்டா வாங்குறோம். காயரம்பேட் ஜங்ஷன் இருக்கு இல்லையா, காயரம்பேட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இது ஊர் தான். இந்த ஊர்ல இருந்து அப்படியே நடந்து வந்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு பிளாட் தாங்க. அவங்களுக்கு ஒரு தேவைக்காக சேல்ஸ் பண்றாங்க. வாங்கி ஒரு 2-3 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் 4000 per square feet சேல்ஸ் பண்றாங்க. நீங்க அந்த பக்கம் இந்த பக்கம் எங்க பார்த்தாலும் 5000 பிளஸ் இல்ல 4500 பிளஸ்ல தான் இருக்கு. அவங்க ஒரு தேவைக்காக இது விற்கிறாங்க. இதோட டீடைல்ஸ் பார்த்துடலாம். இப்போ கிளாம்பாக்கம் இப்போ வந்ததுக்கு அப்புறம் இந்த இடம்லாம் எவ்வளவு டெவலப் ஆயிருக்குன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். 1000 ரூபாய், 1500 ரூபாய், 700 ரூபாய், 800 ரூபாய் வித்ததெல்லாம் கூட இப்ப 5000, 6000 சொல்றாங்க. இந்த இடம் கரெக்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கூடுவாஞ்சேரி டு நெல்லிக்குப்பம் போற ரோட்ல காயரம்பேட் ஜங்ஷன் அம்பேத்கர் சிலை இறங்குவீங்களா, அங்க இருந்து கொஞ்சம் தூரம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வந்தீங்கன்னா ஒரு சிமெண்ட் ரோட் போட்டிருக்கோம். இது உள்ள வந்தீங்கன்னா நிறைய வீடுகள் பின்னாடி கட்டியிருக்காங்க பாருங்க. இவங்க மட்டும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்கி வச்சிருந்தாங்க. ஸோ இப்போ வீடு கட்டலான்னு நினைச்சது தான். இப்போ ஒரு தேவைக்காக அவங்க சேல்ஸ் பண்றாங்க. பக்காவா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியரா இருக்கு. நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம். பக்கத்துல எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா 6000, 5000 அது மாதிரி போட்டிருக்காங்க. நம்மளுமே நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இது ஜஸ்ட் ஒரு அவசர தேவைக்காக 4000 ரூபாய் விற்கிறாங்க. ஒரே ஒரு சைட் மட்டும் தான். இந்த சைட்னோட பெரிய 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 பிளஸ் பாத்தீங்கன்னா, நீங்க எங்க தேடினாலும் கிடைக்காது. 35 அடி அகலம், 44 அடி நீளம். நீங்க எப்படி வாஸ்து போட்டு கட்டினீங்கனாலும் பக்காவா வாஸ்து உட்காரும். அந்த மாதிரி ஒரு சைட்டு. நார்த் ஃபேசிங், 24 அடி அகலமான ரோட்ல சிமெண்ட் ரோட் போட்டிருக்காங்க. அதுலதான் இந்த சைட் இருக்கு. பக்கத்துல இபி எல்லாம் இருக்கு. நீங்க வந்து 1 லட்ச ரூபாய், 2 லட்ச ரூபாய் செலவு பண்ணி இபி எல்லாம் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. இங்க பக்கத்துல வீடு எல்லாம் கட்டியிருக்காங்க. பின்னாடி பார்த்தாலே தெரியும், ஒரு ரோ ஹவுஸ் கட்டி கொடுத்துருக்காங்க ஒரு பில்டர். அதுக்கு முன்னாடி ஆன் ரோட் சைட்டா இருக்கு. தண்ணி பாத்தீங்கன்னா 50 ஃபீட்லயே வந்துச்சு அப்படின்ட்டு பக்கத்துல எல்லாம் சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து வேணா வெரிஃபை பண்ணிக்கலாம். அவ்வளோ மெயினான ஒரு ஏரியா. டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு பிளாட்ஸுங்க. பக்கத்துல நிறைய வீடுகள் இருக்கு. இந்த மரம் எல்லாம் வளர்ந்துருக்கிறத பார்த்தாலே தெரியும் மண்ணு எவ்வளவு செழிப்பா இருக்குன்ட்டு. இங்க இதெல்லாம் இருக்குங்க, அது பேர் என்ன, தொட்டாச்சி நீங்க சொல்லுவோம்ல, தொட்டாச்சி நீங்க இருந்தாலே அந்த மண்ணு வளமா இருக்கும். எர்த்குவேக் வந்தாலும் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தொட்டாச்சி நீங்க இடம்லாம் இருக்கு. நீங்க இடம் வாங்கும் போது தண்ணி எப்படி இருக்கும், மண் எப்படி இருக்கும்னு தான் மேக்ஸிமம் செக் பண்ணுவோம். இது ரெண்டுமே நல்லா செட் ஆகக்கூடிய ஒரு இடம். வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு. ஜோஹோ இங்க இருந்து ஜஸ்ட் 5 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான். இப்படி ஒரு இடம் ஜோஹோல வேலை செய்யறவங்க யாராவது தேடுறீங்கன்னா கண்டிப்பா வாங்க. இம்மீடியட்டா வாங்கி இம்மீடியட்டா நீங்க வீடு கட்டலாம். எல்லா பேங்க்லயுமே லோன் இருக்கு. அவங்களே லோனும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அப் டு 80% வரைக்குமே மார்க்கெட் வேல்யூக்கே லோன் கிடைச்சிடும். கைட்லைன் வேல்யூவே பாத்தீங்கன்னா இங்க 3.5 பிளஸ் தான் வரும். கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல போயிடலாங்க. அதே போல இங்க பஸ் ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ். நீங்க பைக் எடுக்கணும், யாரையாவது கூப்பிடணும் போகணும்னு கிடையாது. அப்படியே நம்ம நடந்தே போயிட்டு காயரம்பேட் பஸ் ஸ்டாண்ட் ஏறிடலாம். ரொம்ப ஃபாஸ்டா டெவலப் ஆகக்கூடிய இடம். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு பாக்குறீங்கன்னா கூட இன்னைக்கு 4000 ரூபாய் போட்டு வாங்கி வச்சிட்டீங்கன்னா கூட ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு விற்கும் போது ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலதான் போகும். அந்த அளவுக்கு ஃபாஸ்டா டெவலப் ஆகுது. ரயில்வே ஸ்டேஷன் போகணும், கிளாம்பாக்கம் போகணும், இந்த பக்கம் சவுத் சைட்ல எங்க போகணும்னாலும் உங்களுக்கு டிராபிக் இல்லாம ஈஸியா போகக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்த மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி நம்ம நிறைய வருத்தப்படுவோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு என்ன சொல்ற ஜாக்பாட் ஆஃபர் திடீர்னு யாரோ ஒருத்தர் அவசர தேவைக்கு சேல்ஸ் பண்றதுல எப்பயோ ஒரு சமயம் தான் வரும். ஸோ இந்த அக்கா அவங்களுக்கு ஒரு தேவைக்காக அவசரமா சேல்ஸ் பண்றாங்க. அதனால தான் இந்த பிரைஸ். ஸோ மேல இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, இம்மீடியட்டா புக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இது வாங்குறதுக்கு காத்துட்டு இருப்பாங்க. அந்த லக்கியஸ்ட் பர்சன் நீங்களா கூட இருக்கலாம். இம்மீடியட்டா கால் பண்ணிடுங்க.